வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அது ஒரு மாதிரி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் தீப்ஸ், வாட்யா? கால் ஃபார் யூ மா. எங்கய்யா? 247ல நீ PM കിട്ടി സംസാരിക്ക പോയല്ലോ. അപ്പോ ഫോൺ വിളിച്ചു. സ്റ്റോപ്പ് അമ്മിണി, തമിഴില് ഞാൻ പറഞ്ഞു. ദീപ, നീ PM റൂമില് லெட்டர் சைன் வாங்க போயிருந்தப்போ ஃபோன் வந்தது. உஜாலா தான் எடுத்தது. அதற்குள் உஜாலா என்று விமர்சிக்கப்பட்ட ஸ்ரீதர் இவள் தலையை கண்டவுடன் வேகமாக வந்து, மேடம், உங்க உட்பியோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. திரும்ப 1 மணி நேரம் சென்றதும் ஃபோன் பண்றாங்களாம். தேங்க்ஸ் ஸ்ரீதர். தீப்ஸ், என்னடா ரொம்ப ஏமாத்தமா இருக்கா? உட்பி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஃபோன் வந்தா த்ரில்லா இருக்கும். வரப்போற மாமியாரிடமிருந்து என்றால் கொஞ்சம் ஆட்டம்தான். சரி விடு, இன்னும் கல்யாணத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? தேதி என்னையா, மறந்துடுச்சே. ஜூன் 10ஆம் தேதிப்பா. ஆல் தி பெஸ்ட். ஏய் ஜாக்கிரதை, மாமியார் கிழம் எந்த நேரத்துல என்ன பாம் வைக்கும்னு சொல்ல முடியாது. ஏய் சும்மா அவளை மிரட்டாத. டேக் இட் ஈஸி தீப்ஸ். ஏதாவது பர்ச்சேஸ் சம்மந்தமா இருக்கும், சும்மா மனசை போட்டு உழப்பிக்காத. சிநேகிதிகள் கூட்டம் பின்னல் கோலாட்டம் போட்டு பரபரவென பிரிந்தது. மணி மாலை 3ஐ நெருங்க தொலைபேசி மறுபடியும் தீபாவை அழைத்தது. மனதுக்குள் சின்னதாக ஒரு பயம் பல்லி சொல்லாய் கொட்டியது. தீபா ஹியர். நான் மாமி பேசுறேம்மா. குட் ஈவினிங்மா. வெல்கம் தீபா. இன்னைக்கு சாயந்தரம் என்னோடு 2 மணி நேரம் ஸ்பேர் பண்ண முடியுமா? நான் உன் ஆஃபீஸ்க்கு வந்து விடுறேன். கரெக்டாக 4 மணிக்கு கீழே ரிசப்ஷனில் இருக்க. சரிம்மா, பெர்மிஷன் போட்டு விடுறேன். பயந்துட்டியா? ஒன்றுமில்லை. என்னை பற்றி தெரிஞ்சுக்க உனக்கும் ஆசை இருக்குமே, மனசு விட்டு பேசலாம் என்னதான். உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தென் ஓகே, நீங்கள் வாங்கோமா, நானும் கிளம்பி கீழே வரேன். ரொம்ப அர்ஜென்ட்டா ஏதாவது? இல்லைம்மா, அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை, சும்மாதான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் என்னதான். குமார் நாளைக்கு தான் பெங்களூர்லேருந்து வருவான். உன்னுடைய பர்த்டே மே 3ஆம் தேதி வரதே, அதுக்கு ஒரு சாரி வாங்கத்தான் உன்னையும் கூப்பிட்டேன். குமார் ஒரு சாரி வாங்கிட்டு வரேன். நான் உன் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், லேட்டாக வருவேன்னு. இல்லாட்டா கவலைப்படுவா. இதமாக விஜயம் சொல்லி முடிக்க, சொல்லிடுறேம்மா, 10 நிமிஷத்துல நானும் கீழே ரிசப்ஷன்ல இருக்கேன் என்று சொல்லி போனை வைத்தாள் தீபா. விஜயத்தின் குரல் தேனாக மெல்ல மயிலிறகால் வருடுவது போல இருந்தது. குமார் பேசலையே என்ற ஏக்கம் வினாடி நேரத்தில் காணாமல் போனது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இது ஒரு ஆணுக்கு வேண்டுமானால் சரியாக படலாம், ஆனால் ஒரு பெண்ணுக்கு கணவன் அமைவது மட்டுமில்லை, மாமியாரும் நல்லபடியாக அமையணுமே. அதனால் அந்த நேரத்துல தீபாவிற்கு மாமியார் அமைவதெல்லாம் மங்கை பெற்ற வரம்னு பாடலாம் போல இருந்தது. என்னை பற்றி தெரிஞ்சுக்க உனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? ஆஹா, என்ன ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை. எத்தனை பெண்மணிகளுக்கு மருமகளுக்கு தன்னை புரிய வைக்கணுங்கிற நினைப்பு இருக்கும். நிஜமாகவே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். மனசுக்குள் பரவிய சந்தோஷத்தில் கண்கள் வெறிய, நடை லேசாக துள்ளலில் வேகம் எடுக்க, விரிந்த உதடுகளின் சிரிப்பில் கன்னம் குழிந்து சிவந்த போது ரிசப்ஷனில் விஜயம் நின்றிருந்தாள். காஃபி பொடி கலரில் அரக்கு பார்டர் போட்ட ரங்காச்சாரி காட்டன் புடவை உடுத்தியிருந்தாள். மறைக்க விரும்பாமல் அப்படியே விடப்பட்ட ஓரிரு வெள்ளை முடிகள், கோடு போட்ட அந்த மஞ்சள் முகத்தில் வட்டமாக இடப்பட்ட குங்குமம் அதிகமான தேஜஸை காட்டியது. கழுத்தில் கொடி, கையில் 2 தங்க வளையல்கள் சிம்பிளா ஆடம்பரம் இல்லாமல் இருந்ததால் சோபை இன்னும் கூடி காண்பிக்க நின்றிருந்தவள் தீபாவை கண்டவுடன் முகமெல்லாம் மலர்ந்து போக, வெகு சுவாதீனமாக நட்புடன் அவள் கையை இறுக பற்றியவளாய், லேட்டா வருவேன்னு சொல்லிட்டியா தீபா என்று கேட்டபோது நிஜமாகவே தீபாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. சொல்லிட்டேன் என்றவாறு இருவரும் வெளியே வர
நின்றிருந்த ஆட்டோவில் தீபாவை ஏற சொல்லி தானும் உட்கார்ந்தாள். தீபா, முதல்ல பீச்சுக்கு போகலாமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு லஸ்ஸுக்கு போனா ஷாப்பிங் முடிச்சுட்டு உன்னை வீட்டில் விட்டுட்டு போக சரியா இருக்கும். முதல்ல கடைக்கு போகலாம்னா என்ன போய் வாங்கலாம்னு பிரியப்படுறையோ அங்க போயிட்டு பக்கத்துல எங்கேயாவது வாக் போயிட்டு வீட்டில் விட்டுடுற, உன் இஷ்டம். தன் செயலுக்கு அழகாக காரணத்தை கூறி புரிய வைத்தவளிடம் மாறுதலான அபிப்பிராயம் சொல்ல என்ன இருக்கு என்று நினைத்தவளாய், முதல்ல பீச்சுக்கு போகலாமா என்றாள். 10 நிமிடத்தில் முடிவில் காந்தி சிலை அருகே வண்டியை நிறுத்த சொல்லி மீட்டரை பார்த்து கணக்கு தீர்த்த விஜயம் தீபாவின் கையை மெல்ல பிடித்தபடி கண் பார்வையில் அலைகள் பரவி படும் இடமாக உட்கார்ந்து கொள்ள தீபாவும் பக்கத்தில் மெல்ல பேசுவதற்கு வசதியாக உட்கார்ந்து கொண்டாள். கொஞ்ச நேரம் அமைதியாக போனது. இதென்ன வேண்டாத இறுக்கம் என்று நினைத்தவளாய் பையை திறந்து தான் கொண்டு வந்த ஸ்வீட்டை பேப்பர் பிளேட்டில் வைத்து தீபாவிடம் கொடுத்தாள். எதுக்குமா இதெல்லாம்? சும்மா சாப்பிடு, ஹோட்டலுக்கு போகலாம், ஆனால் நேரமும் வேஸ்ட் ஆகும், வயத்துக்கும் ஒத்துக்காது. குமாருக்காக பண்ண, நீயும் சாப்பிட்டா நன்னா இருக்குமேன்னு பட்டது, எடுத்துண்டு வந்த, சாப்பிடு. வாயில் போட்டவுடன் மைசூர் பாக் கரைந்து மணத்தது. தொடர்ந்து சுண்டல், ஐஸ்கிரீம் என்று வயிற்றுக்கு விருந்து கிடைக்க விஜயம் பேச ஆரம்பித்தாள். நட்பின் பிணைப்பு அதில் சாயலடித்தது. இனிமையான இயற்கையில் பிணைத்து மெல்லிய சங்கீதத்துடன் வியப்பது போல் இருந்தது. ஒரு நல்ல மனசை, அதனுடைய அன்பின் ஊற்றை, ஜில்லென அதனுடைய ஈரத்தை விஜயத்தின் பேச்சிலிருந்து, அவள் பனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீபா அனுபவித்துக் கொண்டிருந்தாள். மாமியார் எப்படிப்பட்டவளோங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதிகமாக பரவும் இந்த பயத்தினால் ஆரம்ப கால திருமண வாழ்க்கையை சரியா அமைச்சுக்க முடியாம ஆட்டம் இருக்கும். பொண்ணுக்கு நன்னா பாட வருமான்னு கேட்டு பேச வருமா, திக்குவா இல்லாமல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதும், கால்ல ஊனம் இல்லாமல் இருக்கா என்று நடக்க சொல்லி பார்க்கறதும், தலையை தடவி பார்க்கறதுமாக கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ணை நோட்டம் விடுறது எத்தனை பேருக்கு சாத்தியமா இருக்கு? நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க ஆசைப்படுறேன். நான் இப்படிப்பட்டவள், என் குணம் ஓரளவுக்கு இப்படி இருக்கும், என் எதிர்பார்ப்புகள் இப்படிப்பட்டவை என்று தன்னை தன் மருமகளுக்கு புரிய வைக்க ஏன் சாத்தியமாக இருக்கக்கூடாது என்று தோன்றியதால் தான் இத்தனை நேரம் உன்னிடத்தில் பேசினேன். சரி, உனக்கு பிறந்த நாள் வரதே, உனக்கு பிடிச்சதா ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வார்த்தைகளை தேடி தேடி எடுத்து பேச்சினால் அவற்றை சரமாக்கி முடித்தாள் விஜயம். தேங்க்யூமா. அதற்கு மேல் தீபாவுக்கு பேச தெரியவில்லை. தன்னை பற்றி, தன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி, மனதின் சின்ன சின்ன ஆசைகளை பற்றி, அந்த ஆரம்ப கால கோலங்கள் அழிந்தது பற்றி, வாழ்க்கை தவமானது பற்றி, தன் கனவுகளுக்கு உருவம் கொடுக்க விரும்புவது பற்றி, அதற்கு வாய்ப்பு தந்த மகனை பற்றி, அவன் குணங்களை பற்றி, இப்படி ஒரு நீண்ட கவிதையை அவள் முடித்த போது ஐஸ்கிரீம் கரைந்து நாவில் இனித்து இதயத்தில் தங்கியது. சூரியன் சாயத் தொடங்க தீபாவுடன் புடவை கடைக்கு போனதும், 1க்கு 2ஆக புடவை வாங்கினதும், பத்திரமாக தீபாவை வீட்டில் கொண்டு விட்டதும், அவள் தலையில் வாங்கி வைத்த மல்லிகையாக மனதை மயக்க நாட்கள் வாடா மலராக நிலைத்தது. தீபா அவர்கள் வீட்டின் மருமகளாக வலது பாதம் வைத்து படியேறினாள். புது வீட்டின் சாவியை அவள் இடுப்பில் செருகி மகிழ்ந்து போனாள் விஜயம். அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்தா, சூப்பர்மா என்று முதல் நாள் சொன்னால், அடுத்த 2வது நாளில் மணக்க மணக்க ஃப்ரைட் ரைஸும் வெங்காய பச்சடியும் அவள் கை பைக்குள் மணக்கும். நினைக்க வேண்டியதுதான் நடத்தி காட்டினாள் விஜயம். ஒவ்வொரு காரியத்துக்கும் தீபாவின் அபிப்பிராயம் கேட்டு அவளை கலந்து பேசி தலைப்பட்டேன் தலைவன் தாளே என்று விஜயம் செய்ய குமார் அப்படியே விக்கித்து போனான். அம்மா, உன் மனசுல எத்தனை ஏக்கம்மா, எப்படியெல்லாம் நிறைவேறாத கனவுகளை நிஜமாக்கி பார்க்க துடிக்கிறம்மா என்று துடித்து போனான். வருடங்கள் மெல்ல நகர்ந்தன. மனசுக்குள் ஒரு பேரனை எதிர்பார்த்து ஏமாற்றம் சின்ன கசிவாய் நெஞ்சை ஈரப்படுத்தினாலும் வெளியே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சின்னதாக சாயல் அடிக்க சொல்ல மாட்டாள் விஜயம். காயம்பட்ட மனசின் ரணம்
வலி எல்லாம் புரிந்து அனுபவித்த மனம் அது. தினமும் சஷ்டி கவசம் படிக்கிறதும் கோயிலில் போய் விளக்கேற்றுவதுமாக இதற்குத்தான் என்று வெளியே தெரியாமல் தன் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருந்தாள். காலமும் நேரமும் சரியாக இல்லாமல் போனால் கறந்த பாலும் திரிஞ்சு போகும் என்பது போல் தீபா மனசிலையும் ஒரு திரிபு இல்லாமல் இல்லை. மனசுக்குள்ளேயே 5 வருஷமாச்சே, எனக்கு அப்புறமா கல்யாணமான என் தங்கை சுபாக்கு குழந்தையும் பிறந்து ஆண்டு நிறைவும் ஆயிடுத்து. சின்ன மன்னி வசுவுக்கு அடுத்த மாசம் விளையாப்பு. ஆபீஸ்ல மீனா 2 மாசமா ஒரே மசக்கை படுத்துறதுன்னு புலம்பரா. இப்படி கல்யாணம், சீமந்தம், பேர் வைத்தல், பிறந்த நாள் என்று பரிசுகளை கொண்டு போவதும் மனசுல பெரிய குறையாய் வெறுமையாக மனதை ஆக்கிரமிக்க, அடுத்தாப்புல வந்த 6வது திருமண நாளில் அம்மா வீட்டுக்கு போன போது அது நடந்தது. எதேச்சையாக அங்கு வந்த சுபாவின் குழந்தைக்கு கேட்பரிஸ் வாங்கி தந்தாள் தீபா. தீபா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சாக்லேட் எல்லாம் கொடுக்காத என்று சொன்னாள் மங்களம். போமா, சாக்லேட் ஒன்றும் பண்ணாது. எப்ப பாரு ஏதாவது சொல்றதே உனக்கு வழக்கம். குழந்தை ஏங்கி போகும். இல்லடா கண்ணா, பெரியம்மா சாக்கி வாங்க தரலைனா அது என்னோட பேசாது என்ற தீபா குழந்தையை தூக்கிய போதுதான் சட்டையையும் தாண்டி உடம்பு சுட்டது தெரிஞ்சது. ராத்திரி எல்லாம் ஒரே இருமல், உனக்கு என்ன தெரியும்? குழந்தையை வச்சுண்டு அவஸ்தப்படுறவன் நான் என்று சுபா வெடுக்கென்று சொல்ல, மனதுக்குள் ஜனித்த உஷ்ணம் பிரவாகமாக உள்ளே கனஞ்சு கொண்டே இருக்க, அது வேறு வழி இல்லாமல், வேறு திசை இல்லாமல் உப்பு சப்பில்லாத காரியத்தில் விஜயத்தின் மீது திரும்பியது. தீபா, என்னம்மா? இன்னைக்கு சாயந்தரம் உங்க அம்மா வாத்துக்கு போறப்போ ஞாபகமா பழம் வாங்கிட்டு போ. இந்த பாத்திரத்துல கொஞ்சம் திரட்டு பால் பண்ணி வச்சிருக்க, அம்மாட்ட கொடு. சுபா வந்து ரொம்ப நாளாச்சு, குழந்தையை அழிச்சுண்டு வர சொல்ல. விஜயம் சாதாரணமாகத்தான் சொன்னாள். எங்க அம்மா வீட்டுக்கு போறப்ப பழம் வாங்கிட்டு போகணும்னு நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமாக்கும். சட்டுன்னு விழாதே விழாதேன்னு நினைக்கிறப்பவே வார்த்தைகள் பொதுக்குன்னு விழ, விஜயம் அப்படியே இறுகி போய்விட்டாள். இத்தனை நாளாக பார்க்காத முகம் இது. சுருதி பிசகாமல் அபஸ்வரம் தட்டிய வார்த்தைகள் அவளை தூர விலக்கி ஒதுக்கியது. என்னமோ தெரியலையே, உடம்பு முடியலையோ, என்ன டென்ஷனோ, மனசுக்குள்ள தனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற குறை இப்படி வெறுப்பா பேச வைக்கிறதோ என்னவோ. என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம கையிலையா இருக்கு? ஆத்திரப்பட்டு கோபப்பட்டா நடக்கிற சமாச்சாரமா? என்னது இது? இப்படியெல்லாம் குழம்பி ஒரு 100 தரம் யோசனை பண்ணி மெதுவா குமார் கிட்ட சொன்னப்ப அவன் கூட அதிர்ந்துதான் போனான். தீபாவா இப்படி இருக்காதே? தீவிரமாக கவலைப்பட்டு அடுத்த 2 நாளில் தனிமையில் அவளிடம் கேட்டான். அதுவே மறுபடியும் ஒரு அஸ்திரத்துக்கு ஆதாரமாக மறுமுறை ஒரு தீவிர தாக்குதலுக்கு விஜயம் ஆளானாள். எந்த குறையும் இல்லாமல் நினைச்சதை நடத்தி வைச்சதுல ஏற்பட்ட அதிகமான சுகமும் சௌகரியமும் இந்த ஒரு கசப்பான நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக இருந்ததோ? குழந்தை பிறக்கலைங்கிறதை ஒருவேளை விஜயம் சாதாரணமாக பேசி குறைப்பட்டிருந்தால் கூட இப்படி ஆகாமல் தவிர்த்திருக்கலாமோ? விஜயம் மௌனமாகி போக போக தன் மனதின் எரிச்சல்களை தீபா மாமியார் மீது தொடுக்க அவள் முற்றிலுமாகவே நொறுங்கித்தான் போனாள். எதை தின்னா பித்தம் தெளியும், எந்த டாக்டர் கிட்ட போகலாம் என்று குழம்பி கிடந்த நேரத்தில் வானம் தெளிந்தது, மனசு வெளுத்தது. சின்ன கிருஷ்ணன் தீபாவின் வயிற்றில் உருவாக மறுபடியும் சுமூகமான சூழ்நிலை பரவ ஆரம்பித்தது. 3ஆம் மாதம் பிறக்க 1 மாசம் அம்மா வீட்டில் இருப்பதாக முடிவு பண்ணிய தீபாவை நல்ல நாள் பார்த்து மங்களம் சுபா வந்து அழைச்சுண்டு போகவே, தீபா வரும் வரை இடைப்பட்ட நாட்களில் வைத்தீஸ்வரன் கோவில் போய் விஜயமும் சுவாமிநாதனும் பிரார்த்தனைகளை முடிச்சுண்டு வந்துடலாம் என்று திட்டமிட்டனர். அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளில் பூவும் பழமும் இனிப்பும் எடுத்துண்டு தீபாவை பார்த்துவிட்டு அங்கே இருந்து கிளம்பலாயினர். ஸ்டேஷனுக்கு போய் வண்டி ஏத்திட்டு வந்து விடுவதாக குமார் கிளம்ப 1000 தடவை பத்திரம் பத்திரம் என்று சொல்லி ரயில் கிளம்பி சிவப்பு விளக்கு கண்ணில மறையிற வரை பார்த்துண்டு இருந்துவிட்டு பஸ் பிடித்து தீபாவின் வீட்டுக்கு திரும்பினான் குமார்.
இரைந்து பேசுவதில் விஜயத்தின் பெயர் அடிபட பேசாமல் கேட்கலானான் குமார். அது என்னவோ தீபா, சொல்லாம இருக்கலாம்னா முடியல. உன் மாமியார் ஆனாலும் ரொம்ப மோசம்பா. பானு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போனா அது அவ புருஷனுக்கு பிடிக்கல. அதனால வீட்ல ஏதோ தகராறுன்னு நேத்து பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தனா, அதுக்கு மாமியார் என்ன சொல்றா தெரியுமா? பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போறது அத்தனை உசிதம் இல்ல. நம்ம மதிப்பை நம்ம காப்பாத்திக்கணும்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. எங்க வீட்ல அவருக்கு கூட நான் என் பிறந்த வீட்டுக்கு போனா பிடிக்காது. அதனால எனக்கு அப்படியே பழக்கமாயிடுத்து. அப்பாவும் அம்மாவும் போயிட்டதுல அப்புறம் பிறந்தோம்னு சொல்லிக்க என்ன இருக்கு? எப்பவாவது கல்யாணம் கார்த்திகைனா நாங்க கூட பிறந்தவர் ஒன்னா சேர்ந்துக்கிறது தான்னு சொல்றா. என்ன சாமர்த்தியம் பாத்தியா? ஆள அசத்துற சாமர்த்தியம். நீ இங்க அடிக்கடி வரது அவளுக்கு பிடிக்கல. எங்க உன் சம்பாத்தியத்துல நாங்க குளிர் காய்ஞ்சிடுவோம்ங்கிற பயமோ என்னவோ. நீ அவளை மகா மனுஷியா நினைக்கிற. ஆனா அவ லேசுப்பட்டவில்ல. நோட்டு நோட்டா சம்பாதிச்சுண்டு வந்து அவள் கையில கொட்டுற. இந்த சம்பாத்தியம் இல்லைன்னா எப்படி இருப்பாளோ? அத்தனையும் வேஷம். தீபா என் பொண்ணு மாதிரி என்பதெல்லாம் வெறும் பேர்த்தல். பெண்ணும் மருமகளும் ஒன்னாயிட முடியுமா? பிரசவத்துக்கு அவளை அனுப்பிச்சிட்டு கவலைப்படுறதுக்கு நானே கூட வச்சுண்டுடுவேங்கிறா. 8ஆம் மாசம் அழைச்சுண்டு வந்ததுல இருந்து 4ஆம் மாசம் குழந்தையோட கொண்டு விடுறது வரை 7 மாச சம்பளம் போயிடுமேன்னு தான். வேற எதுக்கு? எங்களுக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு எப்படி வருமாம்? இவாளுக்கு எப்படி வருமாம்? இந்த காலத்துல யார நம்புறது? தன் மாமியார் தன்னிடம் காட்டும் கடுமையான போக்கால் பாதிக்கப்பட்ட சுபா பொறுமி தள்ளினாள். சுபா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. தீபா, என்னவோ போ. கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு. கண் கலங்காம இருக்கட்டும்னு வேலை கிடைச்ச உடனே நல்ல வரணும் வரவே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். இன்னும் 2 வருஷம் ஜாலியா இருக்கட்டுமேன்னு சொன்னா உங்க அப்பா கேட்கல. என்னதான் இருந்தாலும் அம்மாடி ஒரு 2000 வேணும்னு உங்ககிட்ட கேட்க முடியறதா? தீபாவின் அம்மா மங்களம் ஊதிவிட தெளிந்த நீர் போல இருந்த தீபாவின் மனதில் சலனம் ஏற்பட, விடுமா, சும்மா சொல்றதுனால என்ன ஆக போறது? எங்க மாமியார் ஒரு மென்டல், என்ன பண்றது என்று சொல்ல வாசல் வராந்தாவில் நின்றபடி அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்த குமார் வண்டியை எடுத்து போக பிரியமின்றி, அம்மா, உன் கால் தூசிக்கு இந்த பிசாத்துகள் ஈடாகுமா? மாணிக்கத்தோட தேஜஸ் குருட்டு பிணங்களுக்கு புரியாது என்று பொறுமியபடி, ஏய், எங்க அம்மாவா மென்டல்? உங்க குடும்பம் மொத்தமுமே மென்டல் என மனதினுள் கூறியபடி சுமையால் இறுகிய மனதுடன் மெல்ல நடந்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.